ஹலோ கைஸ், இன்னைக்கு சண்டே சமையலில் கேரளாவோட போல்டஸ்ட் ஃப்ளேவர் ட்ரை பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இந்த வெளிஜம் சிக்கனை ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 2 இன்ச்சு போல் இஞ்சி, தோலோட பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி போல் கொத்தமல்லி, 3 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் பல்ஸ் மோடில் சதைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு பவுலில் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 3 to 4 பிஞ்ச் போல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்துட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கனோட இந்த மசாலாஸ் எல்லாம் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மசாலாஸ் கூட புதினா ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போதே வந்து புதினாவே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சிக்கன் வந்துட்டு பிரெஸ்ட் ஆர் தை பீஸில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பவே தெரியும் உங்களுக்கு மசாலா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராஸ் கிடைக்கும். அதுதான் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு கொடுக்கும். இது அப்படியே ஒரு 1 hour வந்துட்டு நம்ம ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சிக்கனில் நல்லா மசாலா மேரினேட் ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ணுறேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கன்ஸையும் டவாவில் வந்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதை ஸ்ப்ரெட் பண்ணுறப்பவே மசாலாஸையும் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வேகிறதுக்கு 2 சைடும் ஒரு 5 to 8 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சஃபிஷியண்ட்டாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரட்டி போட்டு 2 சைடும் 5 to 8 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த மசாலாஸ் தாங்க. ரொம்பவே ஸ்பைசியாகவும் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு கொடுக்குன்னே சொல்லலாம். இந்த சிக்கன் ஒன்று இருந்தால் போதுங்க, பரோட்டா கூட தி பெஸ்ட் காம்போனே சொல்லலாம். கறி எதுவுமே தேவைப்படாது. வெறும் இந்த சிக்கனும் பரோட்டாவுமே வேறு லெவல் காம்போவில் இருக்கும். பாருங்கள், நம்மளோட சிக்கன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா ஜூஸியாக, நல்ல ஒரு ஸ்பைஸ் ஹிட்டோட வந்துட்டு பார்க்குறதுக்கே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.